கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவன் இந்த சாட்சி மூலமாக மகிமைப்படுவாராக. இந்த சாட்சியை கேட்குற உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த தருணத்தை ஏற்படுத்தின பிதாவகிய தேவனுக்கு கூடான கூடி நன்றி. அதே போலவே ஜெயம் மீடியாவுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த தேவனுடைய ஈவு என்னுடைய சாட்சி நிமித்தம் அநேகர் ஆண்டவர் மையப்படுத்த முடியாது. நான் வேண்டிக் கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே ஒவ்வொரு சாட்சி கேட்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. பரலோக தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் சாட்சியாக மாற்றுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஜாதியிலே ஜனத்தில் குளத்தில் கோத்தத்தெல்லாம் கிறிஸ்தவ இல்லைங்க. இயேசு என்றால் யார் என்று தெரியாத ஒரு பூர்வீகமான பூசாரி குடும்பத்தில் பிறந்தேன். பூசாரி குடும்பத்தை பற்றி சொல்ல போனால் ஒரு நாளெல்லாம் சொல்லலாம். எப்படின்னா, முதல்ல 10 கை உள்ள சாமியை வர வைக்கணும்னா நாங்கள் 42 கிராமம் ஒன்றா சேர்ந்து உடுக்கு சிலம்பு அடித்து இந்த சாமிகளை வர வைத்து ஆடு கோழி பண்ணி இப்படிப்பட்டவளை பலியிட்டு நாங்கள் கும்பிடணும். அது கடைசி வரையும் நல்லா வைக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்லாது. அம்மா தாயே எங்களை நல்லா வைங்கன்னு சொன்னேன். எனக்கு குறை இருக்குடா, இன்னும் குறை இருக்குடா அப்படின்னு. அம்மா என்னம்மா உங்களுக்கு இவ்வளோ பலி கொடுத்துருக்குறோமே, என்ன குறை இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது சொல்லுங்க, தலைச்சம்புல ரத்தம் தாண்டா வேணும். ஏன்னா ரத்தம் குடிக்கிற சாமியை நான் கும்பிட்டேன். ரத்தம் கொடுத்த சாமி என்னை மீட்டெடுத்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னொரு சாமியோட பேர் பார்த்தீங்கன்னா மதுரை வீரன். 3 இலை போட்டு 3 இலை கல் சாரம் பிராந்தி வச்சு அவரை கூப்பிட்டுவாங்க. அவர் சொல்லுவோம், டாய் நான் தான்டா மதுரை வீரன் வந்திருக்கேன், எனக்கு ஆலமரமாவது அரச மரமாவது வைங்கடா, எனக்கு நெக்க நிழல் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இப்படிப்பட்ட சாமியை கும்பிட்டு வந்த என்னை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். அது எப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதை உங்கள் மத்தியில் நான் சாட்சி சொல்லுகிறேன். இன்னொரு சாமி அக்னி வீரன். அவருக்கு 3 தலைவாழை இலை போட்டு கும்பசோறு கொட்டி வச்சு கறிமீன் கருவாடெலாம் வறுத்து வச்சு அவர் கூப்பிட்டாருன்னு அவர் சொல்லுவார், நான் தாண்டா அக்னி வீரன் வந்திருக்கேன், எனக்கு ஆலமரமாவது வேப்ப மரமாவது வைங்கடா, எனக்கு நிற்க நிழல் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் இந்த வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 91 முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் தங்குவான்னு. எனக்கு தெரியாதுங்க. என் ஜாதி ஜனம் கோத்தரில் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு தெய்வம் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா பூசாரி, எங்கள் தாத்தா வம்சமே நாங்கள் பூசாரி தான், பரம்பரையாக பூசாரி தான். இந்த சாமியை கும்பிடும்போது சாராயம் பிராந்தில் எங்கள் அப்பா தான் குடிப்பார். ஏன்னா பூஜாரி தான், பூஜை பண்ணுறவங்க தான் குடிக்கணுமா. அப்படி குடித்து பெரிய குடிக்காரன் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பேர் ராஜமாணிக்கம், எங்கள் அம்மா பேர் ராஜம்பாள். நாங்கள் வாழ்ந்த ஊருடைய பேர் ராதாநல்லூர். பேர் பொருத்தம்தான், ஆனால் வாழ்க்கையில் பொருத்தம் இல்லை. என் தாய் தகப்பனுக்கு நான் 3வது மகளாக பிறந்தேன். முதல் மகள் பவுனு, 2வது செயலட்சுமி, 3வது அஞ்சிகோன்னு, அது என் பேர் தான். 4வது குழந்தை 2 பேருக்கு பிறந்து செத்துட்டாங்க. 5வது பையன் பிறந்து செத்துட்டாங்க. 6வது பையன் பேர் பாலசுப்ரமணியன். பக்தி வைராக்கியத்தில் என் குடும்பத்தினால எல்லாம் சாமி பேர் தான். 7வது பொண்ணு பேர் பயணிமா. 8வது பையன் பேர் வேல்முருகன். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த என்ன ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தாவீதை தேர்ந்தெடுத்த தேவன் என்னையும் தேர்ந்தெடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு 9 பிள்ளைங்க. இந்த 9 பிள்ளைங்களையும் சுகப்பிரசவம், நார்மல் டெலிவரி. இந்த பிரசவத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது என்னென்னா, ஆண்டவர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உன்னை பேர் சொல்லி அழைத்தது போல என்னை அழைத்திருக்கிறார். எனக்கு தான் தெரியாத போச்சு. எங்கள் அம்மா வயிற்றெல்லாம் 8 மாதம் கருவாக இருக்கும்போது, அந்த காலத்தில் பஸ்ஸு வசதி இல்லாதனால கிராம வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா மாசமாக இருக்காங்க, கன்சீவாக இருக்காங்க. நான் வயிற்றில் இருக்கேன். இந்த வயிற்றில் இந்த கன்சீவாக இருக்கிற பொண்ணை எப்படி இருட்டில் கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லி ஒரு வீட்டில் திண்ணையில் தங்கலான்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டில் யாரும் செத்து போயிருக்கிறாங்க. அதனால் அந்த வீட்டார் பயந்துக்கிட்டு அந்த வீட்டில் ஒரு விளக்கை மட்டும் கொளுத்தி வச்சுட்டு என்னுடைய வீட்டார் 3வது வீட்டில் போய் படுத்திருக்காங்க. இது தெரியாத என் தாயாரும் என் குடும்பத்தும் என் குடும்பம் முழுசும் அங்கே போய் திண்ணையில் படுத்திருக்காங்க. சரியாக 12 மணி ராத்திரியில் அந்த பிசாசு அந்த செத்து போன ஆவியோடு அந்த வீட்டுக்கு நோக்கி வரும்போது அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்கு பின்னாடி ஓடி பதுங்கிக்கிட்டாங்க. அப்படி மட்டும் எல்லாருமே தூங்கியிருந்தாங்கன்னா அந்த நாளில் நான் இன்றைக்கி இந்த சாட்சி சொல்லியிருக்க மாட்டேன், என் தாயார் இருந்திருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா யாராலையும் அழிக்க முடியாது.
யாருமே உங்களை கெடுக்க முடியாது. அதுக்கு நானே சாட்சி. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அதே போலவே 9 பிள்ளைங்களில் 8 பிள்ளைங்க நார்மல் டெலிவரி. நைட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்போல்லாம் நெல் குத்தணும், அம்மியில் மிளகா அரைச்சி தான் குழம்பு வைக்கணும். அப்படிப்பட்ட காலகட்டம். அப்போல்லாம் மிஷின்லாம் கிடையாது. அப்படி இருக்கிற நாட்களில் எங்கள் அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டில் படுத்து காலையில் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்திருக்குமா. அப்படி தான் 8 குழந்தைகள 7 பேர் நார்மல் டெலிவரி, 8 பேர் நார்மல் டெலிவரி. நான் 3ஆவது பொண்ணு இல்லைங்களா. என்னை டெலிவரி பண்ணும்போது மட்டும் எங்கள் அம்மா கடும் வேதனைப்பட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா வீட்டுக்கு பூண்டு வண்டி மாட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போய் அவங்க கோயிலில் வச்சு எனக்காக வேண்டுதல் பண்ணி எங்கள் அம்மா நெத்தியெல்லாம் திண்ணீர் போட்டு வயிறெல்லாம் திண்ணீர் சாமி கும்பிட்டு பூசி 3ஆவது நாள் முகக்குப்புற பூமியை பார்த்து வணங்கி கொண்டு நான் பிறந்தலாம். ஏன்னா வானம் எனது சிங்காசனம், பூமி அவர் பாதப்பிடின்னு சொன்னார் இல்லைங்களா. அவருக்காக பிறக்க வேண்டிய என்ன ஆண்டவர் தலை குனிந்து பணிந்து கொண்டு பிறக்க செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி, மகிமை உண்டாவதாக. என்னமோ தெரியாது, எங்கள் அம்மா எல்லா பிள்ளைங்களும் நேசிப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைகளையும் அன்பு காட்டுவாங்க. என்னை மட்டும் வெறுப்பாங்க. ஏன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, என்னை திட்டுவாங்க. இந்த அன்புக்காக நான் ஏங்குவேன். தாயோடைய அன்பு என்னன்னு எனக்கு தெரியாது, தகப்பனுடைய அன்பும் என்னென்னு தெரியாது. எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார், வேலைக்கு போயிட்டு வருவார், அவ்வளோதான். பூஜை பண்ணிட்டு வருவார், அவருக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா பண்ணுற கொடுமை யாருக்குமே தெரியாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு ஆளும் சாப்பாடு நான் சாப்பிட்டதில்லை. இந்த பொங்கல், தீபாவளி அப்படிப்பட்ட பண்டிகை நாள் தான் எனக்கு சாப்பாடு வயிறு ஃபுல்லாக கிடைக்கும். மற்ற நாள்லாம் இந்த செடி கொடி இதில் உள்ள ஏதாவது மூலிகை அதெல்லாம் சாப்பிடுவேன். அப்புறம் கோவப்பழம் இப்படி வயல்வெளியில் கிடக்கிறத பறித்து சாப்பிடுவேன். அந்த பசி தாங்க முடியலன்னா பச்சை தண்ணியில் உப்பு போட்டு கலக்கி சாப்பிடுவேன், குடிப்பேன். வடிக்கிற கஞ்சி தண்ணியெல்லாம் நான் தான் குடிப்பேன். என்னை பார்த்தீங்கன்னா உள்ளே எலும்பும் தோலுமாக இருப்பேன். எலும்பின்னு எனக்கு பேர். ஏன்னா எலும்பாக இருக்கிறேங்கிறதுனால என்னை எலும்பின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கள் அம்மா சாப்பாடு கேட்டால் கரண்டி எடுத்து சுரண்ட வருவாங்க. கரண்டி எடுத்து மூஞ்சிட்டு சுரண்டிடுவேன், சோறு கட்டினா அப்படின்வாங்க. என்ன காரணம், எங்கள் அம்மாவுடைய அன்பு கிடைக்காதனால அந்த தெருவில் யாரெல்லாம் அன்பு காட்டுறாங்களோ, யாரெல்லாம் பாசம் காமிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்குவேன். அவங்க பிள்ளைங்களோடு சேர்ந்து விளையாடுவேன். அவங்க தான் வேலை விட்டால் நான் செய்வேன். என் வீட்டில் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி தான் அன்புக்கு ஏங்கினேன். அன்பு 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 அன்பு. அதனால் எவ்வளோ வேதனைகள் அனுபவிச்சேன்னா அளவே இல்லை. யார் அன்பாக இருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க எனக்கு தெரியாது. தயவு செய்து இந்த சாட்சி கேட்குற தெய்வ பிள்ளைங்களே அன்புக்காக ஏங்காதீங்க, அன்பை தேடாதீங்க, அன்பாக இருங்க. நீங்கள் அன்பாக இருங்க, அன்பை தேடாதீங்க. அன்பினால் பல வம்புகள் வரும். நான் எப்படி இதை சொல்கிறேன்னா, ரோட்டில் யாருன்னா கஷ்டப்பட்டாங்கன்னா வாங்க என் வீட்டுக்கு அப்படின்னு கூட்டின்னு வருவேன். இப்போ குறைஞ்ச நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் வளர்ந்து வயசு பொண்ணான பிறகு எனக்கு எல்லாரும் மேலே இறக்கம், எல்லாரும் மேலே பாசம், எல்லாரும் மேலே அன்பு. யதார்த்தமாக எல்லாரையும் நம்புவேன். யார் எதை சொன்னாலும் நம்புவேன், கேட்பேன். அதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆண்டோடைய அன்பு தான் உண்மையான அன்பு. நீங்கள் தேடணுன்னா ஆண்டோட அன்பை மட்டும் தேடுங்க. மனுஷனுடைய அன்பெல்லாம் மாயமான அன்பு. வேதம் சொல்கிறது இல்லையா, நாசிர சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். நாசிர சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்க. அப்படி தான் என் வாழ்க்கையில் அன்பை தேடினேன், பாசத்தை தேடினேன். அது எல்லாமே மோசம்னு எனக்கு தெரியல. அப்படியே வளர்ந்து வரும்போது நான் சென்னையில் உள்ள தாம்பரம் பகுதிக்கு நான் சின்ன பொண்ணுலேயே போயிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா இந்த அன்பு கிடைக்காதனால யார் அன்பாக இருக்காங்களோ, எங்கள் பெரியக்கா கல்யாணம் ஆச்சு, பெரியக்கா வீட்டுக்கு போவேன். எங்கள் அப்பா தேடிகிட்டே வந்து என்ன பண்ணுவார், என்னை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாகிட்டே விட்டுருவார். எங்கள் அம்மா பண்ணுற கஷ்டம் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அப்போ நான் அந்த வேதனை தாங்க முடியாமல் சினிமா பாட்டு தான் இப்போவும் பாடுவேன். அப்போலாம் சினிமா பைத்தியமாக இருப்பேன். சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி, சோதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, இப்படி அழுதுகிட்டே பாடுவேன். எங்கள் அப்பா புரிஞ்சுக்குவார், இவன் என்னமோ கஷ்டம் கொடுத்துருக்கா என் பிள்ளை இப்படி பாடுதுன்னு சொல்லி. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை திட்டுவார், என்னடி பண்ண என் பிள்ளைய, ஏன்டி அந்த பிள்ளைய மட்டும் நீ வெறுக்கிற அப்படின்னுவார். அப்படிலாம் இந்த சினிமா பாட்டு மூலமாகவே நான் பாடி காமிப்பேன். சினிமா பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சினிமா பார்த்துட்டு வருவாங்க.
நான் சினிமா பாட்டு வீட்டில் பாடுவேன். அது எப்படி நாங்கள் படம் பார்த்துட்டு வரோம் நீ பாடுற அப்படின்னு. என் ஆண்டவர் எனக்கு விசேஷமான ஞானத்தையும் கிருபையும் நான் பிறக்கும் போதே கூட கொடுத்துட்டார் போல. அதனால கதைகளை சொல்லுவேன், நிறையா நாடகம் மாதிரி எல்லாம் நடிக்க சொல்லுவேன். இப்படி நிறைய காரியங்களை செய்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி என்னுடைய வாலிப வயசில் சென்னைக்கு நான் போய் ஒரு ராத்திரி இப்போ ட்ரெயின் ஏறினேன், திருட்டு ட்ரெயின் தான் ஏறினேன். விடிஞ்சதும் நான் போய் சென்ட்ரலில் பீச் டெஸ்டினில் இறங்கிட்டேன். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 4 பொம்பளைங்க நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நானும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கிறேன். அவங்க எங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் போகிறேன். அவங்க பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணு ரொம்ப கூடயே வரால, 14 வயசு எனக்கு, இந்த பொண்ணு நம்ம கூடயே வரால, யார் என்னன்னு நிற்க வச்சு கேட்டாங்க. அப்போ சொன்னேன், எங்கள் அம்மா ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க, எங்கள் அம்மா கிட்ட தப்பிச்சு நான் வந்திருக்கிறேன், எனக்கு எதனா வேலை கொடுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். அவங்க என்னை வீட்டில் சேர்ந்து கொண்டு போய் ஒரு பொண்ணு பிள்ளை இல்லாத வீட்டில் என்னை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. வளர்க்கல, அங்கேயும் கஷ்டம்தான். வீட்டு வேலையெல்லாம் நான் செய்வேன். பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை. ராத்திரி 2 மணிக்கு எழுந்திருப்பேன். விடிய 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 வேலை செய்வேன். எனக்கு அவங்க ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த கஞ்சி தண்ணி தான் இருக்கும், அதுதான் குடிப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அது பிறகு அவங்களே பார்த்து என்னை ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு 3 பிள்ளைங்க, 2 பொண்ணு, ஒரே பையன். பெரிய பொண்ணு பேர் சத்யா, சின்ன பொண்ணு பேர் கலா. ஒரே பையன் பேர் முருகன் பேர் வச்சுருந்தேன். அவன் பேர் முருகன் சொல்லி. இந்த 3 பிள்ளைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றினேன். எப்படி இப்படிலாம் கஷ்டப்பட்டேன்னா, என் பெரிய மகளுக்கு நான் செத்தே போயிருக்கணும். அந்த மகளை என் ஆண்டவர் என்னை அந்த சாட்சி சொல்ல முடியும், அவருக்கு வாழ முடியும் என்னை தெரிந்து கொண்டதுனால ஆண்டவர் என்னுடைய மூத்த மகளை, நானும் செத்துருக்கணும் நானும் செத்துருக்கணும், ஆண்டவர் காப்பாற்றினார். 2வது மகள் நார்மல் டெலிவரி, 3 பிள்ளையுமே நார்மல் டெலிவரி தான். 3வது மகன் பிறக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வேலை கிடையாது, வேலைக்கு தான் சரியாக போக மாட்டார். என் 3வது பையன் பிறந்த 17 நாள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 15 நாள், அந்த 17 நாள் குழந்தைய வச்சு நான் வேலை செய்வேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ பச்சை குழந்தைய தூக்கின்னு வந்திருக்கே அப்படி. இதெல்லாம் நான் எங்கள் சாட்சின்னு சொல்லலை, ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக அந்த சாட்சி நான் சொல்லுகிறேன். இப்படி அந்த குழந்தைய வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ பாடுகளை அனுபவித்தேன். நானே சம்பாதிக்கணும், நானே வீட்டு வாடகை கொடுக்கணும், நானே சாப்பாடு போடணும், இப்படி தான் அந்த காலத்துலேயும் இருந்தேன். இப்படியே இருக்கும்போது அது பிறகு அரசியலுக்கு போனேன். அரசியலில் என்ன பண்ணேன்னா, பாரத் சேவா சமாஜ் செமிகரண்ட் ஆஃப் இந்தியா, இதில் ஆல் இந்தியா செக்ரட்டரியாக பதவி கொடுத்தாங்க. அண்ணாடிக்கான சிறப்பு மேடை பேச்சாளராக இருந்தேன். இப்படி மகளிர் சங்கம், மகிழா காங்கிரஸ், இப்படி பல கட்சியில் என்னை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. யாரும் எனக்கு அதிகமான உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் பேசணுன்னா ஏதோ ஒரு 1000, 100, 200 அப்படி கொடுப்பாங்க. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை நடந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டம். கையில் ஒயர் வேலை செய்வேன், சேர் பண்ணுவேன், கட்டில் பின்னுவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருந்துச்சு. பிரியமானவர்களே, என்னுடைய 2வது மகள் சின்ன வயசாக இருக்கும்போது அவளுக்கு படிக்க வைக்க முடியல, 10வது வரை தான் படித்தான். என்னுடைய 3வது மகன் மேலே நான் உயிரையே வச்சுருந்தேன். அவன் 3.5 வயசு குழந்தையாக இருக்கும்போது அம்மா போட்டு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்காக நான் கோயிலாக ஓடி முந்தானி பிச்சை கேட்டேன், பிள்ளைக்கு உயிர் கொடுன்னு. காரணம், அவனுடைய உடம்பெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிட்டு. வேப்பிலையிலே படுக்க போட்டிருந்தேன், மஞ்சள் தண்ணி கலக்கி வாசப்பில் வைத்திருந்தேன். இரவெல்லாம் பக்தி பாடலை கையில் வைத்து பாடுவேன், விடிய விடிய பாடுவேன். என் மகனுடைய எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல், எந்த விதமான பால் கூட, பச்சை தண்ணி கூட குடிக்காமல் படுத்த படுக்க ஆகிட்டான். இந்த ஒரே மகனுக்காக கோயிலாக போய் வேண்டுதல் பண்ணேன். எத்தனையோ சாமிகளை வேண்டிக்கிட்டேன். என் பிள்ளை இருக்க அதிகமாகிடுச்சு, அது தவிர குறையில. என்ன சொல்லுதுன்னு தெரியல. 10 நாள் கழித்து 10வது நாள் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு என்னுடைய மகனுடைய உயிர் போய்கொண்டிருக்கிறது. அடித்து முட்டி மோதி கத்தி கதறுகிறேன். எல்லா சாமியும் பேரிட்டு கூப்பிட்றேன். இந்த உலகத்தில் உள்ள 300 முக்கோடி சாமிகளை கூப்பிட்றேன். என் கையில் முருகன் தோணன்னு பச்சை குத்திருக்கிறேன். முருகா நீ வரமாட்டியா, 2 பிள்ளை கொண்டாட்டி விட்டு வரமாட்டியா, என் பிள்ளைக்கு உயிரை தரமாட்டியான்னு கூட கெஞ்சினேன். அல்லாஹ் கூட கூப்பிட்டேன், அல்லாவே நீங்களாவது என் பிள்ளைக்கு உயிர் கொடுங்க, என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நான் முஸ்லீம் ஆகி உங்களுக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி அப்படி கூட வேண்டிக்கிட்டேன். யாருமே கொடுக்கல. பிரியமானவர்களே, இந்த
மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது என் பையன் செத்து போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, உயிர் போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் பிறகு என் மனசாட்சிக்குள்ளே எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்தது. இத்தனை தெய்வத்தை கும்பிட்டு இத்தனை தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு தெய்வம் கூட என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்கலன்னா, நான் பார்க்குற அந்த பூமியை படைத்த சாமியார், நான் பார்க்குற வானத்தை படைத்த சாமியார், நட்சத்திர சூரியன் செடி கொடி மரங்களை உண்டாக்குன சாமியார், உண்மையான தெய்வம் யார், என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வம் யார், நான் கையெடுத்து கும்பிடாத சாமி யாருன்னு கேட்டு முடியல. வானத்தில் இந்த 3 சத்தம் வந்தது. ஏசு ஏசு ஏசுன்னு. இந்த உலகத்தில் எந்த சத்தத்தை கேட்கலங்க, என் காது ஃபுல்லாக அந்த சத்தம்தான். ஏசுங்கிற சத்தம் மட்டும்தான் நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்ட உடனே முட்டி போட்டேன். ஏன்னா நான் கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கேன். அரசியல் கட்சிக்கும் போது முழங்கால் போட்டேன். 2 கையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தினேன். 2 கையும் உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். ஏசுநாதரே, நீ யார் என்னன்னு தெரியாது, உங்கள் பிறப்பு வளர்ப்பு தெரியாது, நீங்கள் தான் உண்மையான சாமியா? உங்களால் என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்க முடியுமா? என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்க உங்களால் முடியும்னா, என் பிள்ளை செத்து போயிட்டான், என் பிள்ளை உயிர் போய் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, எல்லா சாமி கை விட்டுட்டாங்க, என் பொழுது விடியத்துக்குள்ளே என் மகனுக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா என் உயிர் இருக்கிற வரையும் உங்களுக்கு அடிமை. எந்த கடவுளையும் நான் கையெடுத்து வணங்க மாட்டேன், எந்த சாமியும் என் மனசால் வாயினாலும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே அடிமையாக இருந்து உங்களுக்கே நான் வேலை செய்வேன்னு என்னையே பொறுத்தனை காணிக்க கொடுத்தேன். ஏன் ஆடு வெட்டுறேன், கோழி வெட்டுறேன், பொங்கல் வைக்கிறேன், பூஜை பண்ணுறேன், குழந்தை செலவு வாங்கி வைக்கிறேன், அங்கே பேச பண்ணுறேன், வேப்பிலைகள் செலவு கட்டுறேன், தீ மிதிக்கிறேன், அன்னதானம் பண்ணுறேன், என்னென்னலாம் வேண்டுதல் 3 மொட்டை அடிக்கிறேன், 3 படி காசு உண்டியில் போடுறேன், எல்லா வேண்டுதலுக்கும் எல்லா வேண்டுதலும் பண்ணிட்டேன். வேண்டுதல் பண்ண ஒன்றுமே இல்லை. கடைசியில் நான் தான் இருக்கேன், என்னையே உங்களுக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்லி ஆடு கோழி இந்தில் வேண்டி விடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நானும் என்னை வேண்டி விட்டேன். இயேசு பற்றி தெரியாது, அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஏன் மயங்கி விழுந்துட்டேன்னா, அவனுக்காக நானும் விருந்திருந்து எதுவும் சாப்பிடாம இருந்தனால மயங்கி விழுந்துட்டேன். அப்படியே மயக்க நிலைமையிலே இருக்கேன். என் புள்ள செத்துட்டான், நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன். கரெக்டாக 3 மணிக்கு, விடிய காலம் 3 மணிக்கு என் மகன் அம்மாங்கிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்ட உடனே என் புள்ள சத்தம் மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறதுக்குள்ளே இன்னும் வாட்டி அம்மான்னு கூப்பிட்டான். 3வது அம்மான்னு கூப்பிடும்போது நான் கண்ணை முடிச்சு பார்த்தேன். என் பிள்ளை எழுந்து உட்காந்துக்கிறான். செத்து போய் பணமாக இருந்த என் மகன் உயிரோடு கூட எழுந்து உட்கார செய்த இயேசுக்கே மகிமை. அல்லேலூயா, அவருக்கே புகழ்ச்சி உண்டாகட்டும், அவரே அவருடைய நாமமே மகிமைப்படட்டும். என் பிள்ளை எனக்கு முன்னாடி உட்கார்ந்தான். உடனே இயேசுநாதர் தான் கடவுள், இயேசுநாதர் தான் தெய்வம், இயேசுநாதர் தான் தெய்வம்னு சொல்லி கத்த ஆரம்பித்தேன். என்ன பக்தி பார்த்தீங்களா, 9 திண்ணீர் பட்டு அடிப்பேன், கை நிறைய வளையல் போடுவேன், தலை நிறைய இவ்வளோ பூ இருந்தாலும் பத்தாது எனக்கு. பூ நான் அவ்வளோ ஆசை, இவ்வளோ பூ வைப்பேன், 5 பொட்டு வைப்பேன், இங்கே நிறையலாம் நல்லா பொட்டு, கை நிறைய, கண்ணு நிறைய பட்டையாக மை வைப்பேன். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு. அப்படி தான் எனக்கு கோயிலுக்கு போனால் மஞ்சள் சேலை, சிகப்பு புடவை அப்படி தான் கட்டிட்டு போவேன். அடி மிதிச்சேன்னா என் அடி காலில் ரத்தம் வரும். அவ்வளோ பக்தி, அவ்வளோ வைராக்கியம். ஆனால் இயேசுநாதரை பிள்ளைக்கு உயிர் கொடுத்த போது இயேசு தான் தெய்வம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி தான் இயேசு தெய்வம், இயேசுவால் உயிர் கொடுக்க முடியும், நிச்சயமாக இயேசுவால் உயிர் கொடுக்க முடியும். பெரிய மாணவர்களே, நான் வணங்கின பூஜை ரூமுக்குள்ளே போனேன். பெரிய பூஜை ரூம் இருந்துச்சு. அது எல்லா சாமி படத்தையும் தூக்குனேன், எடுத்து பக்கத்து வீட்டில் கொடுத்தேன். காமச்சலுக்கு, தீபாரத்தில் கொடு, குத்து விளக்கு, தாம்பல் தட்டு, இதெல்லாம் பித்தளை கொடுக்க மனசில் கொண்டேன். கைலாங்கல்ல போட்டேன். 28 ரூபாய்க்கு விற்றேன். முதல் இயேசுநாதர் கோயில் எங்கே இருக்குன்னு எல்லாரையும் கேட்டேன். எங்கள் இயேசுநாதர் கோயில் எங்கே இருக்குன்னு. சீர்காழி பக்கத்தில் கற்கோயிலுங்கிற ஒரு ஊரில் காமிச்சாங்க. நேராக அங்கே போனேன். உண்டியில் எழுதிருந்துச்சு. அந்த சாமியோடைய காசு நமக்கு வேண்டாம்னு சொல்லி அந்த உண்டியில் போட்டேன். அவங்கள பார்த்து நானும் உட்காந்தேன். அவங்கள பார்த்து நானும் எழுந்தேன். அவங்க முட்டி போட்டாங்க, நானும் முட்டி போனேன். அவங்களும் பாடினாங்க, நானும் பாடினேன். முதல் நான் என்ன பாட்டு கேட்டேன் தெரியுங்களா? என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா சோத்திரம். இந்த பாட்டு தான் முதல்ல கேட்டேன். பெரிய சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னு என் சாட்சி நிறைய விட்டுட்டேன்.
1985 வருஷம் நான் அரசியல் கட்சியில் இருக்கும்போது என்னுடைய கணவர் எனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணாருங்கிற காரணத்தினால இனி இந்த பூமியில் வாழவே கூடாது அப்படின்னு நான் தூக்கு மாட்டிக்கிட்டேன். 1/2 மணி நேரம் தூக்கில் தொங்கினேன். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு 5 ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. எல்லா டாக்டரும் கைவிட்டுட்டாங்க. என்னோடு கூட அரசியல் இருந்த டாக்டர் சரோசினி சால்மங்கிற ஒரு டாக்டர் அம்மா வந்து என் நாடி பார்க்கும்போது என்னுடைய பல்செல்லாம் இறங்கி கொண்டு என் உயிர் போகிற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது அந்த அம்மா பெட்டில் போட்டு எனக்காக 7 நாள் உபவாசம் எடுத்து எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபத்தை ஏசப்பா கேட்டார், எனக்கு உயிரை கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டன்னா என்னுடைய மகன் உயிரை கொடுத்த உடனே இயேசுதான் தெய்வம் அவங்கள பார்த்துருக்க, அவங்களாம் முட்டி போட்டு ஜெபம் பண்ணது. அதே மாதிரி முதல் என் தலையில் முக்காடிட்டேன். 2 கையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தினேன். இயேசுநாதரே, நீ யார் என்னன்னு தெரியாது, உன் பிறப்பு வளர்ப்பு என்னன்னு தெரியாது, நீங்கள் தான் உண்மையான சாமியா, உங்களால் என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்க முடியும்னு கேட்டேனே, உயிர் கொடுத்தீங்களே, அப்படியானா இந்த சாமியெலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அந்த ஃபோட்டோலாம் தூக்கி பக்கத்து வீட்டில் கொடுத்தேன். அந்த பூஜை சாமான்லாம் எடுத்து விற்று அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரன்னு சொன்னாங்க, என்னம்மா அமுதா, என்னை பொழுது விழுந்து விடையாதம்மா, இந்த சாமி பட்டம் என்கிட்ட கொடுக்குறேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அம்மா அந்த சாமிலாம் காப்பாற்ற நினச்சேன், என்னை காப்பாற்றுற தெய்வம் எனக்கு கிடச்சிட்டாங்க, என்னை காப்பாற்ற தெய்வம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்கள கை கும்பிட்டு அதை கொடுத்தேன். பிரியமானவர்களே, அதற்கு பிறகு இயேசுவை நான் தேட ஆரம்பித்தேன், அவரை பாட ஆரம்பித்தேன். எப்படிலாம் பாடுவோம் தெரியுங்களா? யாராகிலும் ஆம்பளைங்க கும்பலாக வந்தாங்கன்னா எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும், அவங்க காதில் இயேசுன்னு விழணும்னு, இயேசு நல்லவர் நம்புங்க, அவரை நம்பினால் உங்களுக்கு தெம்புங்க, ஏதாவது ஒரு சொல்லுவேன். பெண்கள்லாம் பார்த்தா நிற்க வச்சு சொல்லுவேன், இயேசு நல்லவர், இயேசு உயிர் கொடுக்குற சாமி, இயேசு உயிர் கொடுத்தவர், இயேசு ரத்தம் சிந்தனவர், இயேசு உண்மையானவர், உண்மையான தெய்வம் அவர் தாங்க, அவர் நம்புங்கன்னு சொல்லுவேன். ஆச்சரியமாக என்ன பார்ப்பாங்க, என்ன அமுதா பட்டையை போட்டுக்குவேன், இவ்வளோ பொட்டை வச்சுக்குவேன், இவ்வளோ மையம் வச்சுக்குவேன், இப்போ நான் எதுவுமே இல்லை, பிளேனாக இருக்க, என்னாச்சு உனக்கு? எஸ் செத்து போன பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார், அவர் தான் தெய்வம், அவர் நம்புங்கன்னு சொல்லுவேன். இப்படி நான் வைராக்கியமாக ஆண்டவருக்கு எழும்ப என் குடும்பம்லாம் எனக்கு விரோதி ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னை பாராட்டினவங்க சினிமா படத்தில் கூட நடிச்சிருக்கேன், 2 சிம்ம சொப்பனம் சங்கநாதன் படத்தில். அவன் இப்படி நான் சினிமா பைத்தியமாக இருந்தேன்னா இயேசு பைத்தியமாக மாறிட்டேன். இயேசு எப்போது என் வாழ்க்கையில் வந்தாரோ, இயேசு எப்போது என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்தாரோ, அப்போவே உயிரானவர் என் உயிரோடு கலந்தவர், என் உயிரோடு கலந்துட்டார் இயேசு. நீங்கள் அவர் தேடி பாருங்களேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இப்படியாக இயேசு நான் ஆராதிக்க துதிக்க ஆலயத்துக்கு போக என் குடும்பம்லாம் எனக்கு விரோதி ஆகிட்டாங்க. பங்காளி என்ன சொல்லுவான், உறவினர் என்ன சொல்லுவான், ஜாதி என்ன சொல்லுவோம், ஜனம் என்ன சொல்லும், இப்படி நீ நம்ம சாமியெல்லாம் கும்பிட மாட்டேங்கிறியே, இப்படி கோயிலாக இயேசுநாதர் தேடி போறியே அப்படின்னாங்க. பஞ்சாயத்து வச்சாங்க, இயேசு வேணுமா, நாங்கள் வேணுமா, ஜாதி சனம் வேணுமா, அந்த இயேசு தான் வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜாதி சனம் சொந்த பந்தம் ஒன்றும் என் பிள்ளைக்கு உயிர் கொடுக்கல, இயேசு தான் உயிர் கொடுத்தா, உயிர் கொடுத்தவர் என்னை காப்பாற்றுவார்னு சொன்னேன். அப்படின்னா வீட்டை விட்டு போயிடு, எனக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்னாங்க. சரி, எனக்கு இயேசு போதும், இயேசு பற்றி ஒன்றும் தெரியாது, எங்கே போகிறதுன்னு தெரியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எனக்கு அநேக தரிசனங்களை வெளிப்பாடுகளையும் கொடுத்துருக்கிறார். நான் போகிற இடம்னு முன்னாடியே காமிச்சிருவார், நான் யாரை பார்க்கணுங்கிறத முன்னாடியே காமிச்சிருவார். அவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவருக்கு எழும்பி எனக்கு போராட்டங்களும் வேதனையும் சோதனையும் அதிகமாக எழும்பிச்சு. அதெல்லாம் ஈஸியாக தாண்டி வர ஆண்டவர் கிருபை செய்தார். கடைசியாக முடிவு எடுத்தாங்க, நீ வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் வீட்டில் உங்களை சேர்த்துக்க மாட்டோம், இயேசு கூப்பிட்டா என் வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வரும்போது 1990 வருஷம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்டுன கூட இந்த போட கூட எந்த இல்லை எனக்கு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு மகிமை. இன்னைய வரும் ஆண்டவர் கொடுக்கறது தான் எனக்குன்னு எதுவுமே இல்லை, எனக்குன்னு யாருமே இல்லை, ஆண்டவர் மட்டும்தான். நான் பெத்த பிள்ளைங்க கூட எனக்கு இல்லை. கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, என் மூத்த மக செத்து போக வேண்டியவ, இருதயம் அழுகி போயிடுச்சு. இந்த கையை வச்சு ஆண்டவர்கிட்ட கெஞ்சி இது கையை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு. அந்த பிள்ளை எப்படி ஆகிலும் ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக நல்ல ஒரு போலீஸ்கார் கல்யாணம் பண்ண ஒரு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அந்த மகளை திருவண்ணாமலை கூட்டிகிட்டு வந்து அந்த மகளுக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக செபிக்க கற்றுக் கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக பாட கற்றுக் கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக ஆராதனை பண்ண கற்றுக் கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வ செய்தியை கொடுக்க ஆரம்பித்து, கற்றுக் கொடுத்து உருவாக்கி மகளை ஆண்டவர் என்னுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு வருவேன். அப்படியே பிரசன்னத்தோடு வாமகா என்னை கட்டி பிடிச்சிக்குவாங்க. அவளை கட்டி சேர்த்து பிடிச்சி, ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் என் மகளுக்குள்ளே போகட்டும் கதறுவேன். இன்றைக்கி ஆண்டவர் அந்த மகளை வலிமையான ஊழியக்காரை பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த மகளுக்கும் எனக்கும் ஒரு பேச்சுவார்த்தை கூட கிடையாது. எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. என் மனசு என்ன சொல்ல தெரியுங்களா, என் பிள்ளை கர்த்தருக்கா ஊழியம் செய்கிறா, கர்த்தருக்கா வாழ்கிறா, அது போதும். அவளால் எனக்கு எதுவும் தேவையில்லை. அவள் எதுவும் கொடுக்கணும்னா பேச வேண்டாம். அவள் நல்லா இருக்கட்டான்னு ஒவ்வொரு நாளும் செபிக்கிறேன். நீங்களும் என் மக சத்யா எலிசபெத் பேர் வச்ச சத்யா அவன் பேரை மாற்றிக்கிட்டான். ஆனாலும் அந்த மகள் ஊழியம் செய்யணும்னு ஜெபம் பண்ணிக்கிங்க. அடுத்து என்னுடைய மகனுக்காக உயிருக்கு போராடி உயிரை வாங்கி கொடுத்தேன். என் மகனுக்கு எதுவும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் யாரோ நான் யாரோ பாம்பேல திருமணம் முடித்து இன்றைக்கி அவனுக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்க. அவன் மீடியாவில் இருக்கான், அவனும் ஊழியம் செய்கிறான். ஆனால் அவனால் ஒரு 10 பைசாவுக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. என்னை பார்க்குறதில்ல, என்கிட்ட பேசுகிறதும் இல்லை. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. என் சம்பந்தம் பிதாவோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாரோடு கூட இணைக்கப்பட்ட சம்பந்தத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். என் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இயேசுக்காக மட்டும்தான் என் வாழ்க்கை, வேறு யாருக்காகவும் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த சாட்சியை சொல்லி என்னைக்காவது என் பிள்ளைங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாட்சியை நான் சொல்கிறேன். அவங்களை பற்றி குறையாக சொல்லலை, அவங்கள பற்றி நிறையா சொல்கிறாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. கண்ணீரும் ஜெபம், என் உபவாச ஜெபம். ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஓடி ஓடி உழைக்கிறீங்கம்மா, நீங்கள் செத்த பிறகு உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கம்மா, அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைங்களுக்கு சேருமா அப்படின்னாங்க. நான் ஓடி வந்து பேக்கை தூக்கி போட்டுட்டு முழங்கால் போட்டுட்டு கதறி அழுதேன். ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க நல்லா இல்லைண்ணா, நான் பார்க்கலண்ணா, நான் செத்த பிறகு என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், நான் எப்படி பார்ப்பேன், என் கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி 2 பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லைன்னா, யாரையும் நம்பி வீட்டில் சேர்க்கக்கூடாது, யாரையும் நம்பி உதவி செய்யக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, உதவி செய்யுங்க, செய்ய வேண்டாம்னு சொல்ல. எத்தனையோ பிச்சைக்காரங்க, எத்தனையோ கை கால் உடைஞ்சவங்க, எத்தனையோ வாழ தெரியாதவங்க, எத்தனையோ ஊரில், இந்த ஊரில் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லாத, குடிக்க கஞ்சி இல்லாத கூட என் ஜெபத்தில் ஆண்டவர் நல்லா ஆசை வச்சுருக்காரு, நல்லா இருக்காங்க, கோடீஸ்வரனாக இருக்காங்க இந்த ஊரில். ஆனால் சொல்லுவாங்க, அந்த அம்மா ஜெபிக்கிற அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போதும். பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரையும் நம்பி சேர்த்துக்காதீங்க. சேர்த்துக்கணுமா, ஒன்றுமே இல்லாத இருக்காங்க பாருங்கள், அவங்கள சேர்த்துக்குங்க. அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செஞ்சு அனுப்புங்க. ரோட்டில் எத்தனையோ பேர் வழி இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தயவு செய்து உதவி செய்யுங்க. அவங்களுக்கான கண்ணீர் விட்டு செபிக்கிறேன். யாருன்னா பார்த்துட்டேன்னா அதை நான் நின்றுடுவாங்க. நின்றுட்டு என்ன வாங்கி கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன செய்யலாம், என்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்பேன். இன்னைய வரையும் நான் பிறந்தது எனக்கு ஞாபகம் தெரிஞ்ச அந்த நாள்லேருந்து இன்னைய வரையும். ஆனால் கொஞ்ச நாளாக எல்லாரையும் சேர்த்து நானும் சொன்னாரே, பரதேசம் திக்கிட்டவங்களை சேர்த்துக்கொள்ளுங்கன்னு. அப்படி தான் அந்நியரை சேர்த்துக்கொள்ளுங்க சொன்னார். அந்நியரெலாம் சேர்த்து எனக்கு ரொம்ப நஷ்டம் பண்ணி கஷ்டம் பண்ணி நன்றி இல்லாத எல்லோரும் போயிட்டாங்க. கண்ணீரோடு வரவங்களுக்கு இடம் இல்லைன்னு வரவங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு எல்லாரும் மறந்தாலும் ஏசு என்னை மறக்கலை, அது போதும். அவர் ஒரு நாள் மறக்காதவர், ஒருபோதும் வெறுக்காதவர். ஆகவே இப்படி ஏன் இந்த சாட்சி உங்களுக்கு சொல்கிறேன்னா, 2000 90 2000 வரையும் சென்னையில் பிரபலமான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். நைட்டு பகல் ஆண்டுக்கா ஓடி ஓடி உழைச்சேன். 2099 ஆண்டு சொன்னார், மகளே நீ பெங்களூர் போகணுன்னாரு. பெங்களூரில் எனக்கு பாஷை தெரியாது, கன்னடா தெரியாது, பெங்களூர் எந்த ஊழியக்காரரும் தெரியாது. ஆனாலும் ஃபோனு சொல்லி ஆண்டவர் போஸ்ட் பண்ணி என்னை அனுப்பினாலும் இந்த ஊருக்கு போய் ஒரு 8 வருஷ காலம் கனடாவில் பெங்களூரில் ஊழியம் செய்தேன். அந்த ஊழியத்தில் ஒரு சகோதரன் ஸ்ரீராமன் பேர், அவன் பேர் யோசிப்பா, அவன் ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொல்லி அவன் மேலே அந்த பேய் ஓடுனதுனால, ஐயோ எவ்வளோ பேர்ட்ட நான் ஜெபம் பண்ணேன், என்கிட்ட ஒன்றுமே நடக்கலை, அம்மா கை வச்சாங்க, என் மேலே இருக்கிற பேயெலாம் குடிச்சு நல்லா ஆகிட்டேன், அப்படி உங்களுக்கு சேவை செய்யணும், உங்களுக்கு உதவி செய்யணும், உங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி என் வீட்டுக்குள்ளே நயவஞ்சகமாக வந்து பூந்து எனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டேன். பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான். அந்த 2வது மக பேர் கலா. அந்த மக என் வீட்டில் இருந்தால், அந்த மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கால் கையில் விழுந்து கெஞ்சி, அம்மா எனக்கு எதுவும் தர வேண்டாம்,
உங்கள் பொண்ணை மட்டும் கொடுங்க, நான் கடைசி வரையும் ஊழியம் செய்யணும், உங்களோட நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு அடுத்த நாள்லேருந்து டாட்டா சும்மா வாங்கி கொடுக்க சொல்லு, டாட்டா சும்மா வாங்கி கொடுக்க டார்ச்சர் பண்ணி அந்த மகளை, அவங்களுக்கு தெரியும் நான் விசுவாச ஊழியம் செய்கிறேன், எனக்குன்னு எந்த வருமானம் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைங்க, நேசிக்கிற பிள்ளைங்க எனக்கு உதவி செஞ்சாலும் எனக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது, சொந்த பந்தம் யாருமே இல்லை. பிரியமானவர், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் எங்கேயும் டாட்டா சும்மா வாங்கி கொடுப்பேன்? என் பொண்ணு என்கிட்ட சொல்ல மாட்டான், அவள் உள்ளுக்குள்ளேயே வச்சு 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 மனநோயாயிட்டான். இன்றைக்கி அவள் மருத்துவமனையில் இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறது, என்னால் செலவு பண்ண முடியல, ஆனாலும் எப்படியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மகள் இன்றைக்கி நாமக்கல்லில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா. கர்த்தர் அவளுக்காக செபித்து கொள்ளுங்க. கலா அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணி, அவளுடைய மூத்தம்மாவுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி என் மேலே பொய்யா கேஸ் போட்டு, இப்போ வருகிற 27ஆம் நான் கேஸுக்கு போகணும். அங்கே போகும்போது முதல்ல அழுவேன், தேம்பி தேம்பி அழுவேன். ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷம் சொல்கிற நேரத்துக்கு வந்திருக்கேன், நான் அப்புறம் மாற்றிக்கிட்டேன். என்ன இங்கே வருகிற எத்தனையோ குற்றவாளிகள், எத்தனையோ நிரபராதிகள், இவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கலான்னு போய் உட்காந்து ஜெபத்திலே இருப்பேன். ஆண்டவரே, இவங்களை ரட்சிங்க, அவங்களும் ரட்சிங்க, வந்திருக்கிறவங்களாம் விடுதலை பண்ணுங்க, என்னென்ன பிரச்சனையோ, என்ன மாதிரி எத்தனை பேர் நிரபராதியாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கா நான் அழுகிறேன், ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, என் பேத்தி எதுவுமே இல்லாமல் அவளுக்கு பயங்கரமான வாழ விடாதபடி அவங்க மாமியார் வீட்டெலாம் சொல்லி அவளுக்கும் வாழ்க்கை போச்சு. அவளும் தத்தளிச்சிட்டு இருக்கிறா. இவங்களை எல்லாரையும் பார்க்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. இப்படி யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பி சேர்த்துக்காதீங்க. அப்படி சேர்த்துக்கணுமா, அவங்க யார் என்ன விசாரித்து அவங்களுடைய குணாதிசி என்ன, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நல்லா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா என்ன மாதிரி தான் நீங்கள் கண்ணீர் விடணும், என்ன மாதிரி தான் நீங்கள் கவலைப்படணும், என்ன மாதிரி தான் நீங்கள் வேதனைப்படணும். வேண்டாம் பிரியமானவர்களே, நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன். இந்த உலகத்தில் நான் வாழ்கிற, அது முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லைங்களா, நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷம் இயேசுக்காக மட்டும்தான். யார் கிடைப்பாங்க சுவிசேஷம் சொல்ல, எங்கே போய் சத்தியம் சொல்லலாம், எந்த ஆத்மாவும் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய நிலைமையை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நான் இயேசுக்காக வந்த ஞானஸ்தானம் எடுத்த 3ஆவது நாளே இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்துறது போல என்னை லாலா தோட்டங்கிற ஒரு தோட்டத்துக்கு கொண்டு போய் என்னை அடிமைப்படுத்திட்டாங்க. 24 மணி நேரம் வேலை செய்யணும், வேலை செஞ்சு பழக்கம் கிடையாது. இந்த கையில் பில்லு எடுத்ததில்லை, நாற்று நட்டதில்லை, நடு நட்டதில்லை, களை எடுத்ததில்லை, இது எல்லா வேலையும் எனக்கு வாங்கினாங்க. எனக்கு சரியாக சாப்பாடு கூட கொடுக்கல அந்த இடத்துலையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். 1990ஆவது வருஷம் தான் 91 தாம்பரத்தை கொண்டு வந்தார். இயேசு வழி அற்புத ஊழியங்கிற ஊழியத்தை எனக்கு கொடுத்தார். அந்த ஊழியத்தில் பிரபலமாக 2092 கல்பாக்கத்தில் உள்ள சபைக்கு கொண்டு போனார். அந்த வல்லமையானது பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு என்ன நிறைய பயன்படுத்தினாங்க. தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். உலகத்தின் பாதையிலே நான் ஓடினேன் ஓட்டமாக, உலகத்தின் பாதையிலே நான் ஓடினேன் ஓட்டமாக. சிலுவை சுமந்தவர் என்னை அழைத்ததும் திரும்பி வந்தேன், சிலுவை சுமந்தவர் என்னை அழைத்ததும் திரும்பி வந்தேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். உலகத்தை சார்ந்திருந்தேன், என் உறவை நம்பியிருந்தேன், உலகத்தை சார்ந்திருந்தேன், என் உறவை நம்பியிருந்தேன். அவர் குரல் கேட்டவுடன் நான் எல்லாமே மறந்து விட்டேன், இயேசு குரல் கேட்டவுடன் நான் எல்லாமே மறந்து விட்டேன். தூக்கி எடுத்து என்னை அழைத்த தூயவரை நான் பாடுவேன், தூயவரை நான் பாடுவேன். பிரியமானவர், அப்படிப்பட்ட துன்மார்க்கரை நம்பாதீங்க, நல்லவங்க தெரியாத வீட்டில் சேர்த்துக்காதீங்க. சேர்த்துட்டதுனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பம், என் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டுறாங்க. என் 2வது மகன் இன்றைக்கி மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா, என்னால் பார்க்க முடியல. என்னுடைய பேத்தியும் எந்த ஆதரவும் இல்லை, அவளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான
நல்லதும் இல்லாமல் அவளும் தகப்பனால் பாதிக்கப்பட்டு அவளும் வாழ்க்கையை இழந்திருக்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். எனக்குன்னு ஒரு 10,000 நான் சேர்த்து வைக்கல, எனக்குன்னு வேண்டாம் எதுவுமே. எந்த சந்தர்ப்பம் நல்லது கிடைக்குது, நல்லது செய்யணும்னு தோணுதோ, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதெல்லாம் நான் பயன்படுத்திக்கிறேன். என்னை நேசிக்கிற என் அன்பு பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கணும். எனக்கு கொடுக்குற தாங்குகிற உதவி செய்கிற ஒவ்வொருக்கா நான் விசேஷமாக செபிக்கிறேன். 1 2 இப்படி ஒரு சிலர்கள் கொடுக்குற அந்த ஆதரவில் தான் இன்றைக்கி நான் சாப்பிட்றேன், ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் அதுக்கு மத்தியில் முன்னாடியே என்னுடைய கணவர் சம்பாதிச்சு, இப்போ கணவர் இல்லை எனக்கு, அவர் சம்பாதிச்சு கொடுத்துற குருவி மாதிரி சேர்த்து தான் தூக்கி என்னை நெஞ்சமீன் அஞ்சிராதங்கிற கேசட்டில் 2 பாட்டு பாடினேன். வானத்தின் அக்கினி பாடல்கள்ங்கிற கேசட்டில் 10 பாடல் பாடி அநேகருக்கு பிரயோஜனமாக அந்த பாடல் கேட்டுட்ருக்குறாங்க. யூடியூப்பில் என்னுடைய பாட்டு 4 பாட்டு நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். இன்னும் அநேக பாடல்கள் உண்டு, அதையும் வெளியிடணும்னு சொல்லி செபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. என்னுடைய பாடுகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த சாட்சி கூட அரை சாட்சி கால் சாட்சி கூட கிடையாது. ஏன்னா போன வருஷம் மே மாதம் என்னுடைய பேத்தி சீரியஸ் ஆகிட்டா. 5 நாள் உயிரே இல்லை. கண்ணீரோடு உபாசத்தோடு எனக்கு சுகரு, அந்த சுகர்லேயும் உபாசம் போட்டு ஜெபம் பண்ணி அந்த மகளுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தாரு. அவள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கா. ஊழியம் செய்ய முடியாதபடி அவளும் கட்டப்பட்டிருக்கிறா. அவங்க அப்பன் செய்ய ஒவ்வொரு மாதமும் அவளுக்கு விரோதமாக செய்து அனுப்புறதுனால அந்த பிள்ளையால் எதுவுமே செயல்பட முடியாமல் இருக்கிறா. அடுத்தது போன பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி என்னுடைய மூளையில் நரம்பு வெடித்து ப்ரெஷர் ஆகி சுயநனவு இல்லாமல் உயிரே 2 மணி நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க செபிச்சாங்க. கர்த்தர் கிருபையாக இறங்கி எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இப்போது தான் நான் அதிகமாக ஊழியம் செய்யணும் வாஞ்சியாக இருக்கேன். அதிகமாக ஓடணும்னு கிராமமாக போயிட்டுருக்கேன். சில கிராமங்களில் சில சபைகளில் போய் என்னுடைய சாட்சி சொல்லி அநேகரும் சத்தியத்தை சொல்லி இந்துகளை பல ஜனங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எனக்காக அதிகமாக செபித்து கொள்ளுங்கள். என்னுடைய குடும்பமே சாட்சி தான், மிகப்பெரிய சாட்சி. என் பெரிய அக்கா பெரிய சாட்சி. என் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய அக்கா தங்கச்சிலாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அக்கா தங்கச்சி பிள்ளைங்க ஒருத்தராக ரட்சிப்புள்ள வந்துட்டுருக்குறாங்க. நானே என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சார். இப்படி பல இடங்களில் கர்த்தர் கொண்டு போய் சூனியத்தில் மந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு விசேஷமாக செபிக்க முடியாது கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. கண்ணை மூடினாலே தரிசனம் கொடுப்பாரு. அப்படியே நடக்கிறது ஆண்டவர் தரிசனம் கொடுப்பாரு. அதே போலவே யாருக்கு என்ன வியாதினாலும் இருந்த இடத்துல செபிக்கும் போது அவங்க எங்கே இருந்தாலும் விடுதலை ஆகுறாங்க. இது எல்லாமே தேவன் கொடுத்த ஈவு, எல்லாமே தேவன் கொடுத்த கிருபை. அவர் கிருபையினால் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு மத்தியில் பாருங்கள், ஒரு எழுத்து சொன்னாலே பாட்டு வரும், ஒரு வசனம் சொன்னாலே ஒரு பாட்டு வரும், ஊரை சொன்னால் பாட்டு வரும், பேரை சொன்னால் பாட்டு வரும். எதை சொன்னாலும் பாட முடியாத கிருபா வரங்களை ஆண்டவர் அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். 1992ஆம் வருஷத்தில் பிப்ரவரி மாதத்தில் நான் அதிகமாக செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் தானே உங்களுக்காக ஓடி வந்து செபித்தேன். அந்த நாளில் ஆண்டவர் தரிசனமாகி, மகளே எழுந்து முழங்கால் படின்னு சொன்னார். எழுந்து முழங்கால் படிடாமல் நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சகல வரங்களும் அவனுக்கு கொடுத்துருக்கேன், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு ஆண்டவர் மறைஞ்சார். அந்த நாள்லேருந்து எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சாத்தாடி போராட்டம், மனசுனால போராட்டம், எல்லா விதத்துலேயும் போராட்டம் தான். அந்த எல்லா போராட்டத்திலையும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி என் தேவன் என்னை பாதுகாத்திருக்கிறார். இந்த சாட்சி கேட்குற உங்களுக்காகவும் நான் ஜெபிச்சு கொள்ளுகிறேன். சாட்சி கேட்குற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த சாட்சி எடுத்த அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக. தேவன் இந்த ஊழியத்தை ஆஸ்வதிப்பாராக. நிச்சயமாக அந்த ஊழியம் பழகி பெருக போகிறது. கர்த்தர் மகிமையாக நடத்த போகிறார். தொடர்ந்து எனக்காக செபித்து கொள்ள முடியாக அன்பை கேட்டுக்கொண்டு உங்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு கொடான கோடி நன்றி, கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த சாட்சியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. இந்த சாட்சி மூலம் உங்களுடைய நாம மகிழ்படட்டும். ஆண்டவரே, உலகம் முழுசு இந்த சாட்சி கடந்து போகட்டும். என்னை போல் ஆண்டவர் அன்புக்காக ஏங்கி அன்பினால் ஆண்டவரை பாதிக்கப்படுறது யாரும் வேண்டாம்ப்பா. உங்களுடைய அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு. ஆண்டவரே, அந்நிய ஜனங்களை இல்லாதவங்களை அன்பாக பேசுகிறாங்க, பாசமாக இருக்காங்கன்னு நம்பி சேர்த்து கொண்டு நான் பாதிக்கப்பட்டது போல, என் குடும்பம் பாதிக்கப்பட்டது போல ஆண்டவரே யாரையும் அப்படி சேர்த்துக்கொள்ள வேண்டாம்ப்பா. தானாதர்மம் செய்யுங்க, கைமாறு
கருதாமல் நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அது தகுதியானவங்க எத்தனையோ பேர் யாருமே இல்லாத அனாதையாக நிற்கிறவங்க இருக்காங்களே, அவர்களும் செய்ய முடியாத உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நம்பி மோசம் போன எத்தனையோ பேரில் நான் அதிகமாக மோசம் போயிருக்கேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கர்த்தர் எல்லாருக்கும் தெளிவு உண்டாகுங்க, ஞானத்தை உண்டாகுங்க. இந்த சாட்சி கேட்குற உங்களுடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் பாடுகள் இருந்து ஊழியம் செய்வார்களானா அவர்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்க ஐயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாம் செய்ய பலனுண்டுங்கிறது போல உடைய பலனில் அவங்க நிற்க உதவி செய்யுங்க. செபிக்க முடியாதவங்க செபிக்கட்டும் ஆண்டவரே, பாட முடியாதவங்க பாடட்டும் ஐயா. இந்த சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி தகப்பனே, கோடான கோடி நன்றி. அறியாதன் தான் மண்ணோடு மண்ணா மறைஞ்சி எங்கே தான் வந்திருப்போன்னு தெரியாதப்பா, நரகம்தான் போயிருப்பான். ஆனால் என்னை தேர்ந்தெடுத்து என் தேவாதி தேவன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சாட்சி சொல்ல கொடுத்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சாட்சி கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பெரிய காரியம் செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி காட், தேங்க்யூ ஃபாதர்.